ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கிருத்திகை ஃப்ரெண்ட்ஸ். கிருத்திகைனால எல்லார் வீட்லேயும் நிறைய வேலை இருக்கும். அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் நிறைய வேலை இருந்துச்சு. இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதால அம்முக்கு ஆஃபீஸ் இருந்தது. அவர் காலையிலே டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிட்டார். அவர் கிளம்பின அப்புறமா நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்து வீட்டை தொடச்சி பூஜை சாமான்லாம் தேய்ச்சி குங்குமஞ்சாலாம் வச்சு எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எங்கள் தங்கம் எழுந்தார். அவருக்கு டிஃபன் ஊட்டிட்டு அதுக்குள்ளே அவர் தூங்குகிற டைம் வந்துச்சு. அதனால் அவர் கூட்டிகிட்டு போய் தூங்க வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவர் தூங்க வச்சுட்டு வந்து தான் நான் வந்து சாமிக்கு வந்து பூ போட்டுட்ருக்கேன். சாமி வேலைலாம் முடிஞ்சிட்டா ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு சாமிக்கெலாம் பூ போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து ஒரு வேல் வச்சுருக்கோம். இது வந்து திருப்பூரூரில் வாங்கின வேல் ஃப்ரெண்ட். இதுக்கு வந்து நான் எவ்ரி டியூஸ்டே வந்து பாலாபிஷேகம் பண்ணுவேன். அது இல்லாமல் கிருத்திகை அன்றைக்கும் நான் வந்து பாலாபிஷேகம் பண்ணி எப்போவுமே பண்ணுறது வழக்கம். அதே மாதிரி இன்றைக்கும் நான் வந்து பாலாபிஷேகம் பண்ணி பொட்டுலாம் வச்சு எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த கேப்லேயே போயிட்டு நான் லஞ்சை முடிச்சுட்டு வந்துட்டேன். என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம வந்து சாப்பாடு வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா வந்து வாழைக்காய் பொரியல், அப்புறமா வந்து சாம்பார் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் மாங்காய் சாம்பார். இந்த கேப்லேயே போயிட்டு வாசலை கூட்டி கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து பெருக்கிட்டு இருக்கும்போது தான் எங்கள் தங்கம் எழுந்தார். அவர் உள்ளேயே விட்டு கேட்டில் சாப்பாடு போட்டு நான் வந்து கோலம் போடலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்ட கோலம் எப்படி இருக்குது சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேப்லேயே எங்கள் தங்கத்தை குளிக்க வச்சு மேக்கப் பண்ணி தலையில் பூவும் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். தலையில் பூ வச்சோன்னே எப்படி இருக்காரு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ எடுக்கிறத பார்த்தோன்னே அவர் என் பின்னாடி அம்மான்னு ஓடி வர ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நான் வந்து இலை போட்டு சாப்பாடு வச்சுட்டு காய் எடுத்துகிட்டு வரலான்னு உள்ளே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்தா இவர் எடுத்து சாப்பிட்டுட்ருக்காரு சாப்பாடெல்லாம். சரி, ஓகே, முருகரே நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கற்பூரம் தீபாரத்தனை காமிச்சிட்டு எங்கள் தங்கத்தை தொட்டு கும்பிட்டு சொன்னால் அவரை தொட்டு கும்பிட்டு விழுந்து கும்பிட்டு சாமி கும்பிட்றாரு. அதுக்குள்ளே கேப்பில் வந்து மேலே வந்து ரைம்ஸ் போயிட்டுருக்கு. அதையும் பார்த்துட்டு சாமி கும்பிட்றாரு ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், நாங்கள் வந்து சாமி கும்பிட்டாச்சு. எப்போவுமே நாங்கள் 3 இலை தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவோம். இன்றைக்கி வந்து அம்மு இல்லாதால சரி சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை சொல்லிட்டு நான் ஒரே ஒரு இலையோடு படைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். படைச்ச அப்புறமும் எங்கள் தங்கம் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டாங்க பாருங்கள். சாப்பிட்டு துப்பின்னு இருக்கார் இலையிலேயே. எவ்வளோ அமக்கலம் பண்ணி வச்சுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கிருத்திகை ரொம்ப நல்லாவே போச்சு எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் எப்படி போச்சு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.